எங்களுக்கு தெரிய வந்ததே அவரு ஐயா தனியரசு அவர்கள் தான். அவங்க அவர் கடைக்கோடி, நான் எங்க போனாலும் அந்த போர்டை பார்த்திருக்கேன். இந்த சைடு கன்னியாகுமரியில இருந்து இந்த சைடு ஒசூர் வரலும் போனா போற ஹைவேஸ்ல நீங்க அனைத்து எந்த வழியில போனீங்கனாலும் அவரோட அந்த கொங்கு இளைஞர் பேரவைங்கிற போர்டை பார்க்காம நீங்க அந்த இடத்த கிராஸ் பண்ணவே முடியாது. ஒண்ணு நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஆனா இன்னைக்கு நீங்க அவரை சொல்றீங்க இளைஞர் பட்டாளத்தை தப்பா வழி நடத்தினாரு, இதாயிட்டாருன்னு சொல்லிட்டு. அது மிகப்பெரிய ஒரு கண்டனத்துக்குரியான விஷயம். அவர்லாம் இல்ல அப்படின்னா இந்த கொங்கு சமுதாயங்கிறது, கொங்கு வேளாளர் சமுதாயம் அப்படிங்கிறது இன்னும் எங்களை மாதிரி சமுதாயம் மாதிரியே வெளியில தெரியாம தான் இருந்திருக்கும். அதாவது இந்த ஒரு 15-20 வருஷமா அந்த சமுதாயத்தை மிகப்பெரிய வெளியில கொண்டு வந்தவர் ஐயா தனியரசு அவர்கள். அடுத்தது 2 முறை சட்டமன்ற உறுப்பினரா இருந்திருக்காரு. அவரு ஒண்ணுமே இல்லாம போயிட்டாருன்னு சொல்றீங்க. அவர் பின்னாடி எவ்வளவு இளைஞர்